ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வனிதாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெங்களூர்லேருந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு போய் ஸ்ரவணபெலகோலா டெம்பிள் பார்த்துருப்பீங்க. ஸ்டில் நாங்கள் ஹாசன்லேயே தான் அன்றைக்கி நைட்டும் ஸ்டே பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த HVR ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும். அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் பிளேஸ் மாதிரி இட்லி, வடை, தென் டைப்ஸ் ஆஃப் தோசை எல்லாம் கிடைக்கும் வித் கோகோனட் சட்னி. ரொம்ப சூப்பராக இருந்தது. தென் மசாலா தோசை, செட் தோசைலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் எப்போயாவது ஹாசன் சிட்டிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் ட்ரை பண்ணுங்கள். அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க தெரியுமா? we were all amazed. ஸோ இப்போ நாங்கள் டுவர்ட்ஸ் ஹலபேடுக்கு நாங்கள் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். அண்ட் ஹலபேடு இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரூயின்ஸ் ஆஃப் கர்நாடகான்னு சொல்லலாம். இதுதாங்க ஹலபேடு டெம்பிளோட என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா பயங்கர இம்ப்ரெசிவாக, நல்ல லென்த்தியாக, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஹலபேடுன்றதுக்கு மீனிங்கே பார்த்திங்கன்னா ரூயின்டு சிட்டின்னு சொல்கிறாங்க கன்னடாவில். அதாவது வந்து இந்த டெம்பிள் ஃபுல்லாக கூட கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவை இன்வைட் பண்ணவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு 900 இயர்ஸ் பேக்கு வந்து நிறைய ரூயின் பண்ணியிருக்காங்க இந்த டெம்பிளே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பேலூர் தான் ஃபுல்லி ஃபினிஷ்ட், இந்த ஹலபேடு கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணாமலே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த கார்வ் பண்ண ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னுமே ஃபினிஷ் பண்ணல, அதுலேயும் நிறைய அழிக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில். ஸோ அதெல்லாம் இந்த ஆர்கிடெக்சர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக, என்ன அழகாக கார்வ் பண்ணியிருக்காங்க. ஒரு கார்விங்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு கைட் வச்சு இதோட ஸ்டோரியை கண்டிப்பாக கேளுங்க. ரொம்ப அமேசிங்காக இருந்தது. இந்த கார்வ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 11 ஸ்டெப்ஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அது கீழே மோஸ்ட் வந்து யானைங்களாக இருக்கும். அது வந்து ஒரு யானையும் வந்து ஒரு ஷேப்பில் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோவில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஏதோ ஒரு அர்த்தத்துக்காக அவங்களே வந்து அதை ஃபினிஷ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அந்த அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்கன்னா அந்த தலையே இருக்காது. ஸோ இதுக்கெல்லாமே ஒரு ரீசன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு கைட் வச்சு இல்லை ஹிஸ்ட்ரி படிச்சுட்டே போங்க. இந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சோப் ஸ்டோனுன்னு சொல்கிறாங்க. அதாவது மித்த ஸ்டோன் மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் கார்வ் பண்ணுறது இன்னும் அழகாக இருக்கும், நல்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல் இருக்குது. அதனால் சோப் ஸ்டோனுன்ற ஸ்டோனில் தான் கார்வ் பண்ணியிருக்காங்க. ஆர்கிடெக்சர் பாருங்களேன். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனாலேயே வந்து நம்ம பப்ளிக்கை வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இந்த கார்விங் எல்லாம் தொடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஈஸியாக அது கையோடு வந்துருமா. இந்த கார்விங்கில் ஒரு பர்டிகுலர் லைனில் பார்த்திங்கன்னா அந்த மகாபாரதம் ஸ்டோரியவே வந்து அவ்வளோ அழகாக கார்வ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். ஒரு பர்டிகுலர் ரோலை வந்து பார்த்திங்கன்னா கோயில் ஃபுல்லாக அந்த ஃபுல் ஸ்டோரியை அழகாக கார்வ் பண்ணியிருக்காங்க. இந்த டெம்பிளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் ஷேப்பில் அழகாக அவுட் சைடில் வந்து கார்வ் பண்ணியிருக்காங்க. இந்த தூண் எல்லாமே, இந்த பர்டிகுலர் தூண் எல்லாமே ஒரு சிங்கிள் ஸ்டோன் மாதிரி இருக்குது. ப்ளஸ் சிவன் கோயில், பார்வதி கோயில் 2 டெம்பிள் இருக்குது. சிவனுக்கு முன்னாடி இருக்கிற நந்தி வந்து 9 feet இருக்குது. பார்வதி அம்மா டெம்பிளுக்கு முன்னாடி இருக்கிற நந்தி வந்து 8 feet இருக்குது. அந்த நந்தியுமே வந்து சோப் ஸ்டோனில் தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக அதோட நெக்லஸ் எல்லாமே அழகாக கார்வ் பண்ணியிருக்காங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறது டெம்பிளோட இன்சைடுங்க. கோயிலெலாம் வந்து எங்களை ரொம்ப ஷூட் பண்ண விடலை. பட் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த தூண் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து 108 பில்லர்ஸ் இருக்குது உள்ளே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது சிவன் கோயில்ன்றதுனால சிவனுக்கு வந்து 108 விதமாக ஆடுவாராம். ஸோ அதனால் இந்த கோயிலுக்குள்ளே 108 பில்லர்ஸ் இருக்குது. இந்த ஒரு பில்லருமே வந்து 5 பார்ட்டாக பிரிக்கப்படுது. 5 பார்ட்டாக வந்து தனித்தனியாக கார் பண்ணி இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வழியாக எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பாயில் ஆனால் கூட அது வந்து கம்ப்ளீட்லி ஸ்பாயில்டு மாதிரி தான். அதுலேயே அழகான ஸ்டோரிஸ்லாம் நல்லா கார் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருக்குது. நான் என்னோடய வாழ்க்கையில் இவ்வளோ ஆர்கிடெக்சர் இருக்கிற ஒரு கோயில் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் ஹலபேடு பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஹலபேடு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு பேலூர் போனோம். அது இதுக்கு மேலே இருந்தது. ஸோ நீங்கள் யாராவது ஹாசன் சிட்டிக்கு போய் இதெல்லாம் இந்த பிளேசஸ்லாம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அன்டில் மை நெக்ஸ்ட் வீடியோ.